அன்பார்ந்த உலக தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் முடக்காத்தான் மணி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை, தனிப்பட்ட சங்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்க. தென் தமிழகத்தில் எத்தனையோ சங்கங்கள் நாங்கள் இருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய எத்தனையோ போராட்ட களத்தில் நாங்கள் போராடி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கக்கூடிய இது ரொம்ப கஷ்டம். 5 வருஷ ஆட்சியாளர்கள் நீங்க, பல வருஷம் நாங்கள் ஜல்லிக்கட்டினுடைய போராளி நாங்கள். இதுவரை ஒவ்வொரு ஜல்லிக்கட்டினுடைய கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஒவ்வொரு சங்கத்துக்கும் அழைப்பாடு கொடுக்க வேண்டும் சொல்றோம். இது அரசியல் களம் இல்ல, இது ஒரு ஜல்லிக்கட்டு களம். நிறை குறைன்றது ஒரு காலை உரிமையாளரும் ஆடுபடுகிறது. ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்க கலாய்வு பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்களா தன்னெழுத்து முடிவெடுக்கக்கூடியது தவறானது. அதாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கொடுக்க போனாலும் தனியார் நபருக்கு ஒரே ஒரு சங்கத்துக்கு மட்டுமே முன்னுரிமையை கொடுக்குறீங்க. மித்தவர்களை பூரா அடக்குமுறை பண்றீங்க. இந்த 4 வருஷ காலத்தில் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு அடக்குமுறை. ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கொடுத்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய அரங்கத்தில் உட்கார வைக்கணும் சரி, எத்தனை சங்கங்கள் இருக்கும். ஜல்லிக்கட்டு மீட்பு கழகம், அருமை நண்பர் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுடைய மீட்பு கழகத்தினுடைய மாநில தலைவர் அருமை நண்பர் ராஜேஷ் இருக்காப்ல. அதாவது ஜல்லிக்கட்டுடைய நலச்சங்கத்தினுடைய இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் இருக்காங்க, இளைஞர் பேரவை இருக்காங்க, ஏறுபடுவது பேரவை இருக்காங்க, தென்னிந்திய இஸ்லாமருடைய ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர்கள் இருக்காங்க, வடநாடு நலச்சங்கம் இருக்காங்க, வீரத்தமிழருடைய வடநாடு நலச்சங்கம் இருக்காங்க. இத்தனை சங்கங்கள் இருக்கும் பொழுது எந்த சங்கத்தையும் அடக்குமுறையாக இது பண்றாங்க. ஒரு தனி சங்கத்துக்கும் ஒரு தனியான ஒரு சங்கத்துக்கு மட்டுமே அமைச்சர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது எப்படின்னா ஒரு பிள்ளைக்கு சோறு போட்டு 100 பிள்ளைக்கு காக்க வைக்கிற போல. அது எப்படின்னா 4 வருஷ காலத்தில் இந்த அடக்குமுறையை நாங்கள் மிகப்பெரிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலையும் நாங்க பாத்தீங்கன்னா எங்களை மட்டம் கட்டுறது உண்டு, எங்களை எதையும் கூப்பிடுறது கிடையாது. நீங்க ஓட்டு போட்டாலும் போராட்டியும் நீங்கள் எங்களுக்கு அமைச்சர்